எழுச்சி தமிழரை ஆணைக்கு இணங்க திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திக் கொண்டு வருகிறார். திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமையான ஊழியர் மன்னர்களே, இந்த ஒருங்கிணைந்த கூட்டத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி வருகின்ற திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் சதீஷ்குமார் அவர்களே, அதே போல கட்டண ஆர்ப்பாட்டத்தினை ஒருங்கிணைப்பு நடத்தி வருகின்ற மாநகர மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஏபிஆர் மூர்த்தி அவர்களே, அதேபோல சீரும் சிறப்புமாக தலைமையேற்று இந்த கூட்டத்தினை கண்டன ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வருகின்ற வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை தோழர் பல சொந்தம் அவர்களே, எனக்கு முன்னதாக பேசிய வந்த தோழர்களே, நண்பர்களே, எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற எழுச்சி தமிழின் அன்பு தந்தையாம் அண்ணன் அவர்கள் வாசுதேவன் அவர்களே, விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் அருமை தோழர் சுருக்குமார் அவர்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களே, இங்கு உடுமலையிலிருந்து திரளாக கலந்திருக்கின்ற தோழர்களே, நண்பர்களே, பொன் ஈஸ்வரன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே முதற்கண் வழக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தினை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள், வியாபார பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எந்தெந்த பொருட்கள் வழங்கப்பட தெரிவு செய்து விரும்புகிறோம். இங்கே பாதுகாப்பு வழங்கி இங்கே பாதுகாப்பு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகள் பதிவு செய்கிறேன். அருமை தோழர்களே, உச்சி வெயில் மண்டையை பிளக்கின்ற நேரத்திலே நீளம் சிவப்பு துண்டை போட்டுக் கொண்டு எதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்று நீங்கள் கருதலாம். இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுடைய சுயநலத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் விளைவாக எங்களுடைய கட்சியோ எங்களை தனிப்பட்ட முறையை அழைத்துக் கொள்வதற்கோ அதற்கான கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ அல்லாது. அருமை பெரியவர்களே, இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு எழுச்சி தமிழர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு கடந்த வாரமாக ஒரு வாரம் காலமாக நாடெங்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த வகையை தோழர்களே, ஏன் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் நம்முடைய நாடு ஜனநாயக நாடு.
நம்முடைய நாடு மிகப்பெரிய உலக நாடுகளிலே ஜனநாயக நாட்டுகளிலே மிகப்பெரிய ஒரு துணைக்கண்டமாக ஒரு மிகப்பெரிய தென்மடல் 4000 மைல் இலங்கை 4000 மைல் கொண்ட இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய உலக ஆளுமை மிக்க ஜனநாயக நாடு. அப்படி இந்த ஆளுமை மிக்க ஜனநாயக நாட்டில் இந்த மக்களை அரசியல்படுத்த இந்த மக்களை ஆள்வதற்காக அரசியல் சட்டத்தை தமிழர் மகத்தான தலைவர் பாபா சாஹேப் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய இயற்றிய சட்டம் தான் இங்கே எங்க கொடுக்கும் வெள்ளியை பாதுகாப்போடு நான் பேசுவதற்கு இந்த சட்டம் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. அவர் எழுதிய சட்டம் தான் இங்கே எனக்கு எதிரான கருத்துடன் கூட நின்று கேட்க வேண்டும். அவர்கள் கருத்து சொல்ல உரிமை இருக்கிறது என்று சொல்லி நாட்டிலே ஜனநாயக வாழ்வை அப்படி அந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே மாண்புமிகு நீதியரசர் நீதிபதி ஐயா பீவா ஜிஆர் கவாய் அவர்கள் கடந்த வாரத்திலே நீதிமன்றத்திலே வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருந்த நேரத்திலே பாப்பன சங்கி பரமேசி வழக்கறிஞர் போர்வையை வைக்கின்ற ஜாதி திமிர் கொடுத்த ஜாதி வெறியன் ராகேஷ் கிஷோர்கள் தனது காரணியை கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீது வீசுகிறார். நாம் பொறுப்புகளை எத்தனையோ பொறுப்பு பார்த்திருப்போம். சில நேரத்தில் மேடையிலே வாய் கொடுப்பை பேசுவதை பார்த்திருப்போம். அல்லது விமர்சனமாக வழிபோக்கிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு உச்ச நீதிமன்றத்திலே எல்லா பேருக்குமே வழிபோக்கல் அவன் 70 ஆண்டு காலமாக சுமார் 50 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக இருந்து பணியாற்றிய அந்த சட்டத்திற்கு அவனே கூட மதிப்பு கொடுக்காமல் அந்த நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நீதிபதியை அவமதிக்கும் வகையில் தான் அணிந்திருந்த சிறப்பை எடுத்து வீசுகிறான் என்று சொன்னால் பெரியவர்களே, நாட்டில் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக நாட்டில் கடந்த காலமாக சமாதானம் ஆட்சி கட்டிலே அமர்த்தப்படுவதைய விளைவு காலைகள் விளையாடிய காலைகள் விளையாடி நாடாளுமன்றத்திலே நடந்த அதிக அதிகாரம் குற்றமற்ற மிக்க உச்ச நீதிமன்றத்திலே காலையில் இருக்கிறார் என்று சொன்னார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள நாமெல்லாம்